மாவட்டம் சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதையில் ஆங்காங்கு கிடந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிக்கும் பணியில் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்த கொண்டு செல்லப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சுற்றுலா பயணிகள் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 15 பேர் காயம் அடைந்தனர். அவர்கள் அனைவரும் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தூக்கு கலக்கத்தில் ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதே இந்த விபத்திற்கான காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிவகங்கை அருகே டிப்பர் லாரியும் டீசல் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்தார். காயமடைந்த 3 பேர் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாலையில் கொட்டி கிடந்த டீசலை தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் பீச்சடைத்து அப்புறப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சூறாவளி காற்றினால் 10 வீடுகளின் மேற்கூரைகள் சேதம் அடைந்தன. இருப்பினும் மழையால் வெப்பம் தணிந்து சற்று இதமான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அமைந்துள்ள வேப்பிலை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெண்கள் கோவில் முன்பு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். விரதம் இருந்த திரளான பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்தும் அழகு குத்தியபடி ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடனை செலுத்தினர்.